ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டியான டிப் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்மளில் பல பேத்துக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக வந்திருக்கும். நீங்கள் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். விப்பிங் க்ரீம் லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு, இல்லை விப்பிங் க்ரீமை நம்ம ஓவராக விப் பண்ணிட்டோம், அதில் ஏர் பபிள்ஸ்லாம் நிறைய ஃபார்ம் ஆயிடுச்சு, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம். ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்க க்ரீமை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெஃப்ட் ஓவர் விப்பிங் க்ரீமை வச்சு நம்ம ஐஸ்கிரீம்ஸ் கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம்ஸ் ரெசிபீஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் க்ரீம் பீட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக பீட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ அது லெஃப்ட் ஓவர் ஆகிடுச்சு. அதை ஒரு கிளிங் ரேப் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சில டைம் நம்ம மூடி போடாமல் கூட அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அதனால் ஏர் பபிள்ஸ்லாம் நிறைய ஏறிடும். ஓவர் விப் பண்ணும்போது கூட நிறைய ஏர் பபிள்ஸ் க்ரீமில் ஏறிடும். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த க்ரீமை ஒரு நாள் முன்னாடி நான் பீட் பண்ணி வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ ஏர் பபிள்ஸ் ஏறி இருக்குது அப்படின்னு. இந்த க்ரீமை வச்சு நம்ம ஐசிங் பண்ண முடியாது. அப்படி ஐசிங் பண்ணோம் அப்படின்னா பார்க்கவே நல்லா இருக்காது. நினச்ச டெக்கரேஷன்ஸ்லாம் கேக் மேலே கொடுக்க முடியாது. ஃபினிஷிங் கரெக்டாக வராது. இப்போ இதை பீட்டர்லாம் வச்சு பீட் பண்ண வேண்டாம். நான் ஸ்பேச்சுலாலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக ஃபியோனா க்ரீம் இருக்கு இல்லையா, நம்ம எந்த க்ரீம் பீட் பண்ணுமோ அந்த க்ரீமை நான் எடுத்துக்கிறேன். இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த க்ரீம் தான். இதை அப்படியே கூலிங்காக நான் இந்த க்ரீமில் ஊற்றிக்கிறேன். ரொம்ப அதிகமாக க்ரீம் ஊற்றிடக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் க்ரீம் ஊற்றணும். நான் இங்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதிகமாக விப்பிங் க்ரீம் ஊற்றிட்டோம்னா க்ரீம் லூஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த க்ரீமை இந்த ஸ்பேச்சுலா வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லெஃப்ட் ஓவர் விப்பிங் க்ரீம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் 2 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. விப்பிங் க்ரீமை ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சீல் பண்ணி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பாட்டிலில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்சருக்கும் இப்போ இருக்க டெக்ஸ்சருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஏர் பபிள்ஸ்லாம் க்ரீமில் வந்துச்சுன்னா கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், க்ரீமும் லூஸ் ஆகாமல் நல்லா ஸ்டிஃப் ஃபிக்ஸாகவே இருக்குது. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் வீடியோவில் பார்க்குறேன்.